അതായിരുന്നു ഒരു ജീവിതം അതായിരുന്നു. ഇപ്പോൾ ഇത് പുല്ല് തൈലിപ്പുല്ല് മാറ്റുന്ന സ്ഥലമാണ്. പോയി അകത്ത് നോക്കണോ? ഏത് ഇത് പോയി നോക്കണോ? വാ തൈലിപ്പുല്ല് ഇതാണ് തൈലപ്പുല്ല്. ഈ തൈലപ്പുല്ലാണ് മാറ്റുന്നത്. അവരെല്ലാം പറഞ്ഞുതരും. ഒന്ന് പറഞ്ഞാൽ ഇവിടെ സാറ് വന്നേരം സാറ് അകത്ത് വന്നേരം തല നോക്കി വരണം. வாங்க வாங்க எல்லாம் காணோம். நமக்கு தெரியுமே வர நம்மூர் தான் போங்க. அப்படியே சரி சரி வாங்க வாங்க வாங்க. நமக்கு தெரியும் எப்படி புல்லு வாட்டற முடியும். ஜானிகா புல்லு வாட்டிக்கொண்டிருக்கு. இப்போ வர்க் நடந்துകൊണ്ടിരിക്കുന്നു. இப்போ ஆத்தி கம்ப்ளீட் process வர. இது ஆத்தி தொட்டு கம்ப்ளீட் தாமோதரன் என்னோட பேரு. அப்போ என்னுடைய இடம் வீடெல்லாம் மறையூருக்கு மேலே இருட்டாலக்குடி சந்தனக்காட்டில் இருக்கிற ஆள் நான். ஆதிவாசி முதுவன் டிரைவர் சொல்கிற ஆள் நான். அப்போ இப்போ காந்தலூர் இருக்குங்கிட்ட குளச்சாலக்குடி கீழே நான் இந்த பிரமரம் இப்போ நான் இங்கே வந்து இது என்னுடைய இடம் கிடையாது. இங்கே நான் வேலைக்கு நிற்கிற ஆள். இது மொத்தம் கவர்மெண்ட் இடம் கிடையாது. இது எங்களுடைய ப்ரைவேட் இடம். ஆதிவாசி முதுவான் காலனி இது டிரைவர்ஸ் இடம். அப்போது இனி சாருமாருக்கு முன்பு நான் முன்னாடி எப்படி புல்தயிர் ஒண்டை கெடுக்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறது. இந்த புல் வந்து வெறும் புல்லுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எங்களுடைய பாரம்பரிய விவசாயம். பாட்டம் முப்பாட்டம் காலத்தை விட்டு நாங்கள் செய்து வர விவசாயம். வெறும் புல்லுன்னு பறிக்கக்கூடாது. அப்போ அந்த புல் வெயில் சமயம் இருந்ததுன்னா ஒரு திவசம் வருஷமாக பரமத்தனை போட்டுட்டு ஆற்றி இங்கே ஷெட்டில் போட்டு வைக்கணும். இங்கே போட்டு வச்சுட்டு இங்கே ஒரு 3 அடி பாகம் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இங்கே இப்போ தீ இருக்குது இல்லையா, அதுபோல் தீ போட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்க வச்ச பிறகு தான் நம்ம இங்கே புல் போடணும். போட்டு வச்சுட்டு புல்லை போட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணிக்கு நல்லா டைட்டாக புல்லு போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 மணிக்கு ஒரு ஃப்ரீ விடணும். எதுக்கு ஆய் வர்றதுக்கு. அதனால இந்த கலரை பிடிக்கிறது. அதுக்கு ரெண்டாமത്തെ இந்த கம்பு இருக்கு இல்லையா, முளவடி மூங்கலை வடி தமிழ் சொன்னால் மூங்கலை. இந்த மூங்கலை வடி வச்சு நல்லா கீழே மேலே குத்தி காட்டணும். இந்த செம்புக்குள்ள எவ்வளோதான் புல்லை போட முடியும் அவ்வளோ தூரம் இந்த கம்பு வச்சு நல்லா போடணும். கீழே மேலே குத்தி டைட்டாக்கி வச்சு அதுக்கு ரெண்டாமത്തെ இதுபோல் இந்த அடப்பை வச்சுட்டு புல்லு சாணக சண்டு கொண்டு வந்து ஸ்டீல் பண்ணி வச்சுட்டு ஒரு 2.5 மணிக்கு ஒரு தீ போட்டு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது நீராவியாகிட்டு கீழே வரும். நீராவியாகிட்டு கீழே வரும். இங்கே வாங்க தையல் மரம் அந்த டேங்க் உள்ள வரும். தையல் அந்த வீடு இங்கே வந்து சேரும்போது 3 தரமாக திரிஞ்சு நிற்கும். ஏற்றம் கீழே தண்ணியும் சென்டரில் மட்டும் டோஃபில் தையல் நிற்கும். ஏற்றம் கீழே தண்ணியும் சென்டரில் மட்டும் டோஃபில் தையல் நிற்கும். வேஸ்ட்டு தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கும், தையலும் போகாது. அப்போ 2.5 மணிக்கு ஒரு തീരിട്ട് വറുത്തതിന് ശേഷം நாங்கள் தையல் மாத்திரம் நக்கி இங்கே இப்படி கோரி எடுப்போம். ஆக மொத்தம் 2.5 மணிக்கு ஒரு തീരിട്ട് വർക്ക് ചെയ്താലും எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 200 மில்லி தான் கிடைக்கும். 2.5 மணி நேரத்துக்கு 200 மில்லிமீட்டர் தான் கிடைக்கும். இனி அந்த தையல் தான் நான் நேரிட்டு காமிக்கிறேன். வாங்க மேலே மேலே இந்த வழியில் வாங்க. வரா உட்காருங்க. ചെരുപ്പുണ്ടോ? അകത്തോന്നാ കുഴപ്പമില്ല. ചെരുപ്പിട്ടാൽ കുഴപ്പമില്ല. അകത്തോന്നാ உள்ள வாங்க. ஏமா உள்ள வாங்க. பரவாயில்ல செருப்பு கட்டணும். உள்ள வாங்க. இதுதான் நான் சொன்ன தைலம். இப்போ காமிச்ச தைலம் இதுதான். இந்த தைலத்தோட யூஸ் வந்து நான் சொல்லி காமிக்கிறது. இந்த தைலத்தோட யூஸ் என்னன்னா, இந்த மாதிரி பக்கெட்டில் நம்ம ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு ஒரு 2 சொட்டு தான் விடணும். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சு விட்டாச்சுன்னா ஈச்சத்தோல், உருமத்தோல், பாம்புத்தோல், பல்லித்தோல், கரப்பாம்பூசல் எந்த விசப்பூசலும் வராது. மூட்டு வலி, கைகால வலிக்கல நம்ம தண்ணி சேர்க்காம டைரக்டாக தேய்க்கலாம். தண்ணியில் மட்டும் படாமல் கவனம். ரூபீஸ் 150. இது வந்து யூக்கலிப்டஸ்.
இந்த தைலம் வந்து யூக்கலிப்டஸ். இது வந்து நம்ம சுடுதண்ணியில் ஊற்றி ஆவி முடிக்கலாம், சும்மா தேய்ச்சும் கொடுக்கலாம். ஜலதோஷம், கபக்கட்டை, மூக்கடை ஃபைல ஃபினிஷ் ஆகும். பல்லு வலி இருந்தால் பஞ்சில் எடுத்துப்படி வைக்கலாம். இது வந்து 130 rupees. 130. இது வந்து வந்தேனோ பார்த்தேனோ கொம்பத்தேனோ பெட்டுத்தேனோ கிடையாது. நாங்களே காட்டில் போய் மரப்பத்தில் எடுக்கிற தேனு. rupees 600. 500 ml. ஓகே. ஜாமார். ஓகே. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது, இது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லாமே நேச்சுரல். எல்லாமே வந்து எடுங்க போட்டு. அப்புறம் கார்லிக் இருக்குது, இந்த க்ரீன் சில்லி, വെളുത്തുള്ളി வெளுத்துள்ளி, எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. എല്ലാ മാംസം എല്ലാം എനിക്ക് പടപ്പടങ്ങൾ எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க ஏன்னா அவங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. ரொம்ப கிளியர்லி யூ எக்ஸ்பிளைன் டு அஸ். ஆமாம் எனக்கு என்ன வேண்டிப்பட அவர் வந்து இங்கே பக்கம் பாலக்காட்டில் உள்ளவர். பாலக்காடு. எல்லாரும் ஓகே. என்னங்க ஒரு கொய்யாப்பழம் கூட கடத்திட்டு போங்க.